கூறும் குறைகளை கண்டு வருந்தாதீர். நிறைவுடையவர்களின் என்றும் குறை கூறும் பழக்கம் இருந்தது இல்லை. தெளிவாக இருங்கள். இல்லை என்றால் மனக்கவலை நமக்குதான். தேவை முடிந்தவுடன் விட்டு செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம். இறைவா, எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று புலம்பாதே. மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தரமாக துன்பத்தில் விட்டு விடுவானா என்ன? தண்ணீர் அமைதியாக இருக்கும் போது தூசிகள் அடியில் தானாக தங்கிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாய் இருங்கள். சாதாரணமாக அனைத்தும் அடங்கிவிடும். நம்மில் பலர் பிரச்சனைகளை உருவாக்கியும் பிரச்சனைகளை தவிர்த்தோம், பிரச்சனைகளுடனே எதிர்த்தோம், பிரச்சனைகளுடனே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரச்சனைகள் ஒன்றும் எதிரி அல்ல. நீங்கள் கொட்டி தீர்ப்பதற்கு அசைவின்றி இருக்கும் தங்களை 100% முன்னேற வைக்க துடிக்கும் சாவிதான் அது. ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம். முற்றுகிறதே என்று கவலைப்படாமல் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது என்று மனதை தேற்றிக்கொள். பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சிறியதுதான். பூட்டை திறக்கும் சாவியை போல. உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்கக்கூட பயப்படும். குடும்ப பிரச்சனைகளுக்கு 2 காரணம்தான். ஒன்று, பேசி பேசியே பிரச்சனைகளை பெருசாக்குகிறது. இரண்டாவது, ஒருத்தருக்கொருத்தர் பேசாமலேயே இருந்து பிரச்சனைகளை பெருசாக்குகிறது. நமக்குள் இருக்கும் பிரச்சனைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சனைதான். அதற்கான தீர்வை உங்களிடமே தேடுங்கள். பிரச்சனை முடிவுக்கு வரும். உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சற்று விலக்கிவை. ஓய்வெடு. நிதானமாக யோசி, பின் செயல்படு. எல்லாம் சுலபமாக முடியும். நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நெருங்கவே பயப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரம் இல்லை. என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று தவிச்சாலும் கடல் நீர் உன்னை வேடிக்கைத்தான் பார்க்க வைக்கும். அதை நீ பருக முடியாது. அதுபோல என்னதான் பிரச்சனை என்று தவித்தாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கைத்தான் பார்க்கும். நீ மனசு வைக்கலன்னா முடியவே முடியாது. வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண் கலங்காதே. தேவையானதை எண்ணி கனவு காண். உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று. தேடி சென்று பேசுவதில் தப்பு இல்லை. தேடி வராதவர்களிடம் தேடி சென்று பேசுவதுதான் தவறு. நம்பிக்கை வையுங்கள். ஏமாந்து போகுங்கள். கற்றுக்கொள்ளுங்கள். யாரையுமே நம்பக்கூடாது என்று, யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று. ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே. இன்று நீ, நாளை யாரோ, அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படிதான் போகும். உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிரு. என்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும். தளராதே, துணிந்து செல். நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன. ஆனால் அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன. எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர் இல்லை என்பதை. நிறமாறும் பச்சந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை. தேவைக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும். வேலை முடிந்தவுடன் பறந்துவிடும். 3 வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள். ஒன்று, காரணத்திற்காக பழகும் உறவு. இரண்டாவது, காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள். மூன்றாவது, காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள். அதில் மூன்றாவர்களோடு முடியும் வரை சேர்ந்து பழகுங்கள். அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் தான், ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு. உறவிலும் சரி, நட்பிலும் சரி, வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும். அவதானமாக இருந்து கொள். நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கை அல்ல, நம்மை அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுகள் தான். உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை. உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை சற்று தாழ்ந்தால். உண்மையான அன்புக்கு போலியான உறவும், போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால் தான் அன்பு
வாழ்வு என்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கின்றது. உனக்கென்று ஒரு தன்மானமும் திமிரும் இருக்கணும். அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும். இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள். வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள். அப்படி பகுத்து பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே. வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானது, அதை ரசியுங்கள். அன்பு மக்களையும் நமக்கு உண்மையாக இருக்கவங்கிட்ட காட்டினால் மட்டும் போதும். எல்லார்கிட்டையும் காட்டி நம் மதிப்பை நாமளே இறக்கிக்க கூடாது. பாசம் வையுங்கள், தவறு இல்லை. ஆனால் பைத்தியமாக்கி விடாதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள். அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும். உங்களை பிடிச்சவங்களுக்கு எப்படி உங்களை பிடிக்கத்தான் போகுது. உங்களை பிடிக்காதவர்களுக்கு நீங்க என்னதான் கீழே இறங்கி உங்களை நிரூபிச்சு பார்த்தாலும் அவர்களுக்கு பிடிக்காமல் தான் இருக்க போகுது. உங்களை பிடிக்கணும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்கிறது வச்சு நீங்க எப்படியானவர் என்பதை புரிஞ்சுக்குவாங்க. ஆனா உங்களை புரிஞ்சுக்கவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கு நீங்க போய் என்னதான் உங்களை பத்தி எடுத்து சொன்னாலும் புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அவங்க புரிய போறது இல்லை. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையே. நமது வாழ்க்கையில் உறவுகள் முக்கியம்தான், மனிதர்களும் முக்கியம்தான். அவங்க கிட்ட ஒரு தரமோ 2 தரமோ உங்க உறவு முறிஞ்சிக்க கூடாது என்பதற்காக நாம் புரிய வைக்க முயற்சி செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்களை நிரூபிக்க நீங்க முயற்சி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கே உங்க வாழ்வை மேல வெறுப்பு வந்துவிடும். அந்த உறவு மேலையும் நிச்சயம் வெறுப்பு வந்துவிடும். என்னடா இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சிக்கவே இல்லையே என்று. எனவே இந்த தப்பை இடமே பண்ணாதீர்கள். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். நீ இல்லாமல் வாழ பழகியவர்களிடத்தில் போய் உன்னை பற்றி ஞாபகப்படுத்த நினைக்கிறாயே, அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள். ஒரு சிலருக்கு நாம் எல்லாம் நாயை போலத்தான். எவரும் இல்லை என்றால் தூக்கி வைத்து கொஞ்சுவார்கள். அவர்களுக்கு தேவையானவர்கள் வந்து விட்டால் ஓரம் கட்டி வைத்து விடுவார்கள். வலுக்கட்டாயமாக யாரையும் பிடித்து வைத்து விடாதீர்கள். விலகுபவர்களை விட்டு விடுங்கள். உங்களுக்கான உறவுகள் உங்களை தேடி தேடி வரும். தகுதியான நேரத்தை நோக்கி காத்திருக்காதீர்கள். கிடைத்த நேரத்தை தகுதியாக்கி கொள்ளுங்கள். அதுவே புத்திசாலித்தனம். யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை தான். ஒழுக்கம் பழமையை போல் தோன்றினாலும் வாழ்வு முழுமடைய அதுவே சிறந்த வழி. இறைவனும் குயவனும் ஒன்றே. இருவரும் தாங்கள் உருவாக்கியதை உடைப்பதே இல்லை. வாங்கி சென்ற நுகர்வோரை உடைத்து சிதறுகின்றனர். எவரையும் எதையும் உள்ளே அனுமதிப்பதில் கவனமாயிருங்கள். பிறகு வெளியேற்றுவது கடினமாகும். எங்கே செல்கின்றோம் என்பதை விட யாருடன் செல்கின்றோம் என்பதிலேயே பல பயணங்களின் மகிழ்ச்சி அடங்கியுள்ளது. எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்படாதீர்கள். என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும். உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவீர்கள், இல்லை என்றால் காயப்படுவீர்கள். சிலவற்றை சிலருக்கு புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள். புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. உங்களை புரிந்து கொள்ளாதவருடன் வாழ முயற்சிக்காதீர்கள். அதற்கு தன்மையே மேலானது. உன் மதிப்பு என்ன என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. மற்றவர்கள் உங்களை குறை கூறுகிறார்களே என்று வருத்தப்படாதீர்கள். உங்கள் இடத்தில் இருந்து சிந்திக்க தெரியாதவர்கள் உங்களை பற்றி குறை சொல்ல தகுதியற்றவர்கள் என்பதை உணருங்கள். சில சமாதானங்களும் பல விளக்கங்களுமே ஒருவர் சொல்வது பொய் என்பதற்கான உண்மையான அடையாளங்கள். பெரும்பாலும் சண்டைக்கான காரணத்தை விட சண்டையின் போது பேசுகின்ற கடுமையான வார்த்தைகளே பெரிய காயங்களை உண்டாக்கி விடுகிறது. அனுபவம் என்பது உனக்கு என்ன நடந்தது என்பதன் தொகுப்பு அல்ல. உனக்கு நடந்தவற்றை கொண்டு நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்பதே அனுபவம். யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்பதை காலம் முடிவு செய்வது இல்லை. அவரவர்களின் வார்த்தைகளும் நடத்தைகளும் தான்
அதை முடிவு செய்கிறது. தடுமாறும் போதும் தடுக்கி விழும் போதும் கூச்சலிடாமல் இருக்க கற்றுக்கொள். ஏனெனில் அதை கொண்ட உன்னை சுற்றி ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. தன் தவறை உணராதவர்களை கூட திருத்திவிடலாம், ஆனால் தாங்கள் செய்த தவறை நியாயப்படுத்துபவர்களையும் ஒருபோதும் திருத்தவே முடியாது. எல்லோருமே நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதை விரும்பவே செய்கிறார்கள், ஆனால் அவர்களை விட நீங்கள் வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிறர் மனதில் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று உங்கள் மனதில் நினைத்துக் கொண்டிருப்பதை நிறுத்திவிடுங்கள். மறதியைப் போல் ஒரு மாமருந்தும் இல்லை. மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து வலிகளுக்கும் காயங்களுக்கும் ஒரே மாமருந்து மறதி. வாழ்வில் மிக அழகாக நிம்மதியாக வாழ மன்னிப்பதை விட மறந்து பாருங்கள். மறதியும் மிக மிக அவசியம் என்பது புரியும். மனித மனமும் கண்ணாடியைப் போலத்தான், உடையும் வரை அது யாரையும் காயப்படுத்துவதே இல்லை. வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாய் ஆகிவிடுகின்றோம். அவர்களுக்கு வேண்டியதை செய்யாத முடியாத சூழல்களில் உங்களை அலட்சியமாக எண்ணுபவர்களை தூக்கி எறிந்து விடுங்கள். உங்களை பொக்கிஷமாக பார்க்கும் உறவுகள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருப்பார்கள் என்பதை உணருங்கள். அழகான முகங்கள் உலகில் 1000 இருக்கும், ஆனால் அரிதாரம் பூசாத முகங்களோ உலகில் எப்பொழுதும் அரிதாகத்தான் இருக்கும். நேற்று உங்களை நல்லவன் என்று சொல்லுவார்கள், இன்று உங்களை கெட்டவர்கள் என்று சொல்லுவார்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை எடை போடும் அளவிற்கு அவர்களின் அறிவு வளரவில்லை என்பதை, நீங்கள் படித்து வாங்கிய பட்டங்கள் எல்லாம் வெறும் காகிதங்கள் தான் என்பதை உணருங்கள். உண்மையில் உங்கள் கல்வி என்பது உங்கள் ஒழுக்கமான நடவடிக்கையில் தான் புலப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் இந்த உலகம் உச்சிக்கு வந்தால் மட்டும் திட்டு தீர்க்கிறது. ஒருவரை காயப்படுத்தி அளவைத்து விட்டு இன்னொருவரை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைக்கும் மனிதர்கள் எப்பொழுதுமே எவரையும் நிரந்தரமாக நேசிக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் சொல்வதை வைத்து ஒருவர் இப்படிதான் என்று ஒருபோதும் நீங்கள் ஒரு முடிவு செய்து விடாதீர்கள். அப்படி செய்வதாக இருந்தால் உங்களுக்காக தனியாக ஒரு மூளை கடவுள் கொடுத்திருக்க மாட்டாரா என்பதை உணருங்கள். நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது. உங்களின் கண்மூடித்தனமான அன்பு யாரையும் காயப்படுத்தாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு நாள் எல்லோரையும் காயப்பட்டு நிற்கும் என்பதை நினைவில் வையுங்கள். நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு செல்வது கூட நாகரிகம்தான். எவரிடமும் நமக்கான நியாயத்தை எதிர்பார்க்க முடிவது இல்லை. அவர்களிடமும் அவர்களுக்கான நியாயம் மட்டும் இருப்பதால் சில நேரங்களில் உண்மையான அன்பு கூட தோற்று போகிறது. உங்களுக்கான தேவை அவர்களிடம் முடிந்துவிட்டது என்பதை மற்றவர்களுக்கு நாம் செய்வது தவறாக தோன்றினால் ஒருவேளை தவறு நம்மிடம் இருக்கலாம். நாம் செய்வது அனைத்துமே தவறாக தோன்றினால் நிச்சயம் தவறு நம்மிடம் இல்லை, அவர்களது பார்வையில்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் உண்மையான அன்பு கூட தோற்று போகிறது. அதன் மதிப்பு தெரியாதவர்களிடம் அதை காட்டும் போது நல்லவனாயிரு, அதில் தவறு ஏதும் இல்லை, ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாது. நல்லவனை இந்த உலகம் மதிப்பதே இல்லை. பணம் இல்லாமல் மனிதனாக வாழ்ந்துவிட முடியும், ஆனால் மனிதர்களோடு வாழ முடியாது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. நேர்மையும் உண்மையும் ஈடிணை இல்லாதது. அதை அற்பமானவரிடம் எதிர்பார்க்காதே. நீ மதிக்காத பொழுது எந்த சூழலும் உன்னை ஏதும் செய்யாது. சிலரை பாவம் பார்க்காதே. அவர்கள் அவர்களுடைய தேவையில் தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள். உன் கஷ்டங்களுக்கு, உன் வேதனைகளுக்கு, உன் தேவைக்கு நீயே போராடு. அடுத்தவர்களை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் எல்லோரும் பாதியில் விட்டு செல்பவர்கள். மகிழ்ச்சி என்பது இடமல்ல, அது ஒரு திசை. காற்றும் வீசும் திசையில் கிளைகள் நகரலாம், மரங்கள் நகராது. பூக்களில் நறுமணம் நிறைந்ததுதான், ஆனால் காற்றின் துணை இல்லாமல் அந்த நறுமணங்கள் இடம் விட்டு இடம் நகராது. ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் நீ சொல்லும் பொழுது அதை கேட்போர் அறிவோர். நீ சொல்பவரை பற்றி அல்ல, உன்னை பற்றி, முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கும் மனிதர்களுக்கு குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ நேரம் இருக்காது, நேரம் கிடைக்காது. சீண்டுபவர்கள் சீண்டட்டும், நீ செய்ய வேண்டியது செய். வேடிக்கை பார்ப்போர் பார்க்கட்டும், உன் வேலையை பார். அடுத்தவர்களின் கண்களாக நீ இருக்க விரும்பினால் கண்ணீர் சிந்த தயாராக இரு. சிலருக்கு வழிவிடு, அவர்கள் போகட்டும். அவர்கள் உனக்கு விடையல்ல, உன் பாதைக்கு தடை. வண்ணத்தை வைத்து மனிதர்களை தீர்மானிக்காதே. வாழ்வின் அடிப்படை வண்ணத்தில் அல்ல, மனிதர்களின் எண்ணத்தில் உண்டு.
யாருக்காக நீ அழுது புரண்டாயோ அவர்களுக்கு உன்னை பற்றி சிந்திப்பதற்காக நேரம் கூட இல்லை. இதுதான் இன்றைய உறவுகள். நீ குற்றங்களை மன்னிப்பதாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் நீடிக்கின்றன. இந்த உலகமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் போது இதில் இருக்கின்ற உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்கும் என்று நினைப்பது முட்டாள்தனம். உண்மையான உறவுகள் என்று நம்பியவர்கள் சில சமயம் வேஷம் போடுவதால் உண்மையான அன்பும் உண்மையாகி போகிறது. உங்களை நம்பியவர்களை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள். அதன் வழியை போக்க எப்போதும் வழி இருக்காது. 1000 உறவுகள் இருந்தாலும் ஏனோ இழந்த உறவை மட்டுமே உள்ளம் தேடுகிறது. யாருக்கும் நீ பாரமாய் இருக்காதே, தூரமாக இரு, நீ மதிக்கப்படுவாய். பிறர் உன்னை பாரமாய் நினைக்காமல் வாழ். நம்மை உள்ளங்கையில் வைத்து தாங்கும் உறவுகள் கிடைப்பதை விட நம்மை உதறி தள்ளிவிடாத உறவுகள் கிடைப்பது வர. எல்லா நேரங்களிலும் மனம் விட்டு பேசுவதற்கும் அன்பு காட்டுவதற்கும் ஒரு உறவு கிடைத்து விட்டால் வாழும் வாழ்க்கை சொர்க்கம்தான். பிறர் வழியை நீ உணர்ந்து இருந்தால் மனிதனாய் இருக்கின்றாய் என்று அர்த்தம். உலகின் தலை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கு விமர்சனங்கள் உண்டு. உங்களது பிரார்த்தனைகளை எப்பொழுதும் கைவிடாதீர்கள். ஏனெனில் இறைவன் எப்பொழுதும் எதிர்பாராத பலனை கொடுக்கக்கூடியவர். உனது அன்பு எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம். அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது. யாருக்காகவும் கண்ணீர் சிந்தாதே. உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை என்றும் கண்ணீர் சிந்த விட மாட்டார்கள். உனக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறையும் காணாதே. ஏழை வீட்டிற்கு பணக்காரன் சென்றால் உபசரிப்பு பலமாக இருக்கும். பணக்காரன் வீட்டிற்கு ஏழை சென்றால் உபதேசம் பலமாக இருக்கும். உனது பொறுமை ஒருபோதும் தோற்றது இல்லை. பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதே இல்லை. எவனுக்கு அதிகமாக பொறுமையுள்ளதோ அவரே அதிகமான காரியங்களை சாதிக்க முடியும். உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை. இந்த உலகில் எதையோ தேடி மனிதன் அலைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே. எல்லா பக்கமும் உறவுகள் கசக்கும் போது மனதுக்கு பிடித்த இடம்தான் மனம் ஓடி வருகிறது. அந்த உறவும் நம்மை புரிந்து கொள்ளாமல் தவிர்க்கும் போது வாழ்க்கை வெறுத்துதான் போகிறது. நாம் விரும்பியதாக இருந்தாலும் அவர்கள் விரும்பியதாக இருந்தாலும் நீ மட்டும்தான் வேண்டும் என்று தொடங்கி எல்லா உறவும் கடைசியில் யாருமே வேண்டாம் என்று முடிவடைகிறது. உன்மேல் அன்பை பொழிந்து ஆசையை தூண்டிவிட்ட மனிதர்கள் தான் சில சமயம் சில தவறுகளுக்கு பிறகு தத்துவம் சொல்லிவிட்டு நம்மை தனிமையில் தவிக்க விட்டு போவது. அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள். அவசியமானவர்களிடம் பொய்யே சொல்லாதீர்கள். இரண்டுமே காலம் கடந்து உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். உள்ளத்தால் உன் அன்பை ஒருவர் உணராதவரை நீ அவர்களுக்காக உயிரை கொடுக்க முன் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை. உன்னை கஷ்டப்படுத்த ஒரே ஒரு வார்த்தை போதுமானால் ஆறுதல் சொல்ல 1000 வார்த்தைகள் தேவைப்படுகிறது. அழகாய் இருப்பதை விட அன்பாய் இருந்தால் 1000 உறவுகள் தேடி வரும். இந்த காலத்தில் உண்மையான அன்பு வெறுக்கப்படுகிறது. போலியான அன்பு வரவேற்கப்படுகிறது. நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகிறது. சிலரை நல்ல உறவுகள் என்று நீங்கள் நம்பும் போது அவர்கள் நல்ல நடிகர்கள் என்று நிரூபித்து போகிறார்கள். நமது சந்தோஷத்தை நாமே கொன்று போட தேடிக்கொண்ட சாபம்தான் சில பொய்யான உறவுகள். நம்மை சுற்றி 1000 உறவுகள் கிடைத்தாலும் விரும்பிய உறவை நம்பி ஏமாந்த மனதிற்கு தீர்வு என்பது தனிமை மட்டும்தான். நமது ஸ்டேட்டஸ் பார்த்து பழகும் உறவுகளை விட நமது நண்பர்களை சேர்ந்தவர்கள் எல்லா உறவுகளையும் மேலோட்டமாக பார்த்தால் மிகவும் அழகாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் ஆழத்தில் சென்று பார்க்கும்போது தெரியும் அவர்களது உண்மையான முகம். கட்டாயத்தினால் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக ஒருபோதும் நிலைக்காது. வலிக்கின்ற இதயத்தை உற்று பார்க்காதீர்கள், சற்று உணர்ந்து பாருங்கள். அப்போது தெரியும் அவர்களின் வலி. நீ அதிக வலிமை உடையவனாக மாற வேண்டுமானால் நீ தனிமையில் இருக்க கற்றுக்கொள். நீ தேர்ந்தெடுக்கும் உறவு யாராயினும் மிகுந்த கவனத்துடன் தேர்வு செய்ய வேண்டும். ஏனெனில் இன்று தேவை என்பது நாளை தேவையற்றதாக மாறுகிறது. எந்த உறவையும் நிலைப்படுத்த உனக்கு பணம் என்ற மாய சக்தி அதிகமாகவே தேவைப்படுகிறது. உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார்கள் என்று நம்பிவிடாதீர்கள். சில சமயங்களில் நம் எதிரியை விட மிக மோசமாக உங்களை காயப்படுத்துபவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள்.
பல நேரங்களில் அவரது தேவைக்கு ஏற்றாற்போல் நம்மை பயன்படுத்திக் கொள்வதை தான் நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம். பிறருடைய வளர்ச்சியை கெடுப்பதற்கு லட்ச பேர் இங்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் பிறருடைய வளர்ச்சியை போற்றுவதற்கு லட்சத்தில் ஒருவர் கூட எங்கும் தயாராக இருக்க மாட்டார்கள். இதுதான் மனிதர்களின் குணம். உன்னை சுற்றியுள்ள உறவுகள் என்பது புத்தகம் போன்றது. நீ படித்தும் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் உனக்கு தரும் அனுபவத்தை மட்டும் புரிந்தும் கொள்ளலாம். உன் மனம் உடைக்கப்படும் போது ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்றாய், செதுக்கப்படுகின்றாய். அதனால் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள், புன்னகையுடன் ஏற்றுக்கொள். உன்னுடன் இருக்கும் சக மனிதனை காயப்படுத்தி இரவிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் ஒரு பலனும் இல்லை. தான் என்ற ஆணவம் தலை தூக்காதவரை உறவுகளின் அன்பும் உண்மையான அரவணைப்பும் சகிப்புத்தன்மையும் நிலைத்திருக்கும், நிறைந்திருக்கும். நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பதை விட பல உறவுகள் உங்களை மாற்றிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்வின் நிலையாமையை பற்றி ஒரு கணம் சிந்தித்தாலே போதும், தான் என்ற ஆணவம் அழிந்தே போகும். யாரோ ஒருவராக இருந்து முக்கியத்துவத்திலும் முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராகி போவதன் அர்த்தம் என்ன? தொடக்கம் எதுவோ அதுவே முடிவு. பிறருடைய தவறுகளையும் குற்றங்களையும் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருக்காதே. அதைவிட உங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். உங்கள் குற்றங்களை உற்று நோக்கி தவிர்த்து விடுங்கள். அதுதான் உன்னை மேம்படுத்த சிறந்த வழி. நீ அகாயத்திற்கு சென்றாலும், ஆழ்கடலுக்குள்ளே சென்றாலும், மலை இடுக்கில் மறைந்து கொண்டாலும், எங்கு சென்றாலும் தீய செயல்கள் செய்தவர்கள் அதன் விளைவுகளில் இருந்து தப்பிக்கவே முடியாது. எங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களோ அங்கிருந்தே உங்கள் வெற்றியின் பாதையை தொடங்குங்கள். உச்சிக்கு சென்று வந்தான் எப்பொழுதும் பயத்தோடு வாழ்வான். தரையில் நடப்பவன் தைரியமாகத்தான் நடப்பான். உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டது எதுவும் அது உன்னை அடைந்தே தீரும். இதுதான் இறை தத்துவம். அனைத்து உறவுகளிடம் அளவோடு பழக வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கை பாடம். உன் வலியை நீ உணர்ந்து இருந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வலியை நீ உணர்ந்து இருந்தால் மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு. வழிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் வாழ்க்கை. ஒரு கனவை நீங்கள் மட்டும் கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும். கனவோடு இணைந்து பயணம் செய்தால்தான் அது நிஜமாகும். உழைப்பு, தூக்கம், மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன். இந்த மூன்றுமில்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது. இரவுகளை அறியும் கண்கள் ஏனோ தூக்கத்தினை அறிய முற்படுவது இல்லை. இரவில் புகுந்த இமைகள் மூடினால் தானே இருளே கண்களுக்கு புலப்பட வெளிச்சத்தை காணும். உன் தோல்விக்கு பல காரணமாக இருக்கலாம். ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணம் என்பதை மறந்து விடாதே. தோல்வி என்பது வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றே தவிர அதில் அவமானம் ஏதும் இல்லை. வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். தோல்வி என்பது வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றை தவிர அதில் அவமானம் ஏதும் இல்லை. கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வி இருக்காது. தோல்வி என்பது நமது பலவீனத்தை காட்ட வந்தது இல்லை, நம் பலத்தை கூட்ட வந்தது ஆகும். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. உயர்ந்து நிற்கும் மரமெல்லாம் என்றோ ஒரு நாள் விதைகளாக மண்ணில் விழுந்தவையே. மனதுக்கு உயிரூட்டும் வார்த்தைகள். நீங்கள் செய்த தவறுகளை முட்டையாக கட்டி வைத்துக் கொண்டு கவலைப்படாதீர்கள். அவை தந்த பாடங்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். கசப்பான அனுபவங்களே நம்மை இனிப்பை நோக்கி போகச் செய்யும். நேருக்கு நேர் நின்று எதிர்ப்பவனை கூட நம்பிவிடு. ஆனால் குலைந்து குனிந்து கும்பிடி போடுபவனை நம்பாதே. பல அழிந்து போன சாம்ராஜ்யங்களின் அஸ்திவாரம் இவர்களே. உன்னை விட உனது பிரச்சனைகள் பற்றி உன்னை படைத்தவனுக்கே நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கையை வை. அவன் உன்னை காப்பான். புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக் கொள்ளுங்கள். மனசாட்சி ஒரு தடவை உறுத்தினால் அது செய்ய போகும் குற்றத்தின் எச்சரிக்கை. மீண்டும் மீண்டும் உறுத்தினால் அது செய்யாத குற்றத்தின் தண்டனை. உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம். ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் உன் மனசாட்சி. பிறப்பு இறப்பு மட்டுமே நம்மை தேடி வரும். மற்றவற்றை நாம் தான் தேடி செல்ல வேண்டும். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழித்து
பார்க்கவும் முடியாது. இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் கடக்க உதவுகிறது. நாம் சந்திக்கும் எல்லா நபர்களும் ஏதோ ஒன்றை நமக்கு பரிசளித்து விட்டுதான் செல்கிறார்கள். சிலர் தடங்களாய், சிலர் தழும்புகளாய். சிரிப்பதற்கும் நேரம் ஒதுக்குங்கள், அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இனிமையான ரகசியம். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவின் ஊற்று. உழைக்க நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றியின் விலை. தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி கொள்ள முனைந்தவன் பயணத்தில் வரும் தடங்களை கண்டு துவண்டு விடாமல் எவ்வளவு இடர்பாடுகளையும் கடந்து முன்னேற மட்டுமே துடிப்பான். பாதையும் நமதே, பயணமும் நமதே, வாழ்க்கையும் நமதே, வெற்றியும் நமதே. நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம்தான். வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை. ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக இருக்க முடியும். வருவது வரட்டும், வாழ்ந்து காட்டுவோம் என்ற மன உறுதியில் நீங்கள் இருந்தால் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. ஒவ்வொரு நாளும் என்னை குத்தி கூறி போடும் நிஜம் அது நான் என்னும் சாதனை. சத்தம் கேட்காத சராசரி பெண். நாம் தவறு செய்தால் வக்கீலாக மாறிவிடுகின்றோம். அடுத்தவர் தவறு செய்தால் நீதிபதியாக மாறிவிடுகின்றோம். பிடிக்கவில்லை என விலகி செல்பவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள். காரணங்கள் அவர்களுக்கு தகுந்தாற்போல் உருவாக்கப்படலாம். சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. தோட்டம் கிடைக்கும் போது யானையாயிரு, சக்கை கிடைக்கும் போது எறும்பாயிரு. வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. நன்றாக பேசுகிறவன் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வான் என்று நினைக்காதே. தேளின் கொடுக்கிலும் மட்டுமல்ல, தேனின் குடிக்கிலும் விஷம்தான் இருக்கிறது. யாரிடம் கற்பது? விடாமுயற்சியை கடல் அலைகளிடமும், கடமை தவறாமையை கதிரவனிடமும், உத்வேகத்தை காற்றாடமிருந்தும், புன்சிரிப்பை பூக்களிடமிருந்தும், சுறுசுறுப்பை எறும்புகளிடமும், சேமிப்பை தேனீக்களிடமும், பொறுமையை பூமியிடமும், கருணையை கடவுளிடமும். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நன்று. தன் ஆசைகள் நிறைவேறவில்லை என்பதை விட உனக்கு ஏதேனும் ஆசைகள் இருக்கா என்று கூட யாரும் கேட்கவில்லை என்பதே பல பெண்களின் வருத்தம். மனிதனின் விரல்கள் அனைத்தும் சமம் இல்லை. ஒப்பிட்டு பேசும் அளவுக்கு எல்லா மனிதனும் நல்லவன் இல்லை. மற்ற அனைத்து குணங்களையும் விடவும் மிக முக்கியமானது துணிவு. ஏனெனில் துணிவு இல்லை எனில் மற்ற எந்த குணங்களையும் தொடர்ந்து பின்பற்ற இயலாது. வாழ்க்கை தரும் பாடம். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இறுதி சந்தர்ப்பங்களாக நினைத்து வாழ்ந்தால் நிச்சயம் ஒரு நாள் நம் லட்சியம் நிறைவேறும். நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும். வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். அன்பாய் அக்கறையாய் பேசினார்கள் என்று நினைத்தேன், ஆனால் அழகாய் சாமர்த்தியமாய் பேசி ஏமாற்றினார்கள் என்பதே உண்மை. முன்னோக்கி சென்றாலும் பின்னோக்கி சென்றாலும் முன்னேற்றம் உண்டு. நகர்வதுதான் முக்கியம். வெற்றி பெற 3 வழிகள். 1. மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். 2. மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்றுங்கள். 3. மற்றவர்களை விட குறைவாக எதிர்பாருங்கள். நல்ல கௌரவமிக்க வாழ்க்கையை வாழுங்கள். முதுமை அடைந்த பழமையானவற்றை நினைத்து பார்க்கும் போது இன்னொரு முறை ஆனந்தப்படலாம். கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். முடிந்தது முடிந்தவதையாக இருக்கட்டும். நிகழ்காலத்தில் வாழுங்கள். மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும். எதிலும் பயம் அறியாமல் முற்றிலும் தன் திறமையை கொண்டு விவேகமாக செயல்பட தெரிந்தவனே எல்லாவற்றிலும் திறமைசாலியாக இருந்து வெற்றிகளை பறிக்கின்றான். எப்பொழுதும் தன்னால் முடியும் என்று முந்துபவர்க்கே முதல் பரிசு. நீ விட்டு கொடுக்காமல் உன் உரிமையை யாரும் பறிக்க முடியாது. நீ வளைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. உன் உரிமை இழந்து அடிமையா இருக்கின்றாய் என்றால் அதற்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது நீயே. குடும்பத்தில் அவசரமாய் அள்ளி தெளிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தமக்கு அதில் பங்குண்டு என்று அறியாமல் கடுகுகளாய் சிதறிய வார்த்தைகளை கணக்கெடுக்க முடியாத தடுமாற்றம்.
உறவுகளை உதாசீனப்படுத்திவிட்டு உயிர் போக கதறி பயனில்லை. எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே. எவருக்கு தெரியும், இன்று நீ மிதித்துவிட்டு போகும் கல் கூட நாளை நீ போகும்போது கோவில் தெய்வமாக வந்து உட்காரலாம். தீதும் நன்றும் நமக்கு நம்மால் மட்டுமே வருகிறது. காகித கப்பலை நம்பி கடல் பயணம் மேற்கொள்ள முயல்கின்றோம். சில நேரங்களில்